அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நேரடியான மிரட்டலை தற்பொழுது பாஜகவின் மாநில பொதுச்செயலாளர் ராம சீனிவாசன் அவர்கள் விடுத்துள்ளார். எங்களுடன் கூட்டணி வைக்கவில்லை என்றால் நிச்சயமாக அதிமுகவில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல அவரது ஆதரவாளர்களும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை சந்திப்பார்கள் என்றும், நீங்கள் ஆட்சியின் பொழுது கொள்ளையடிக்கப்பட்ட கோடிக்கணக்கான ஆவணங்கள் மற்றும் நிதிநிலை மோசடிகள் அனைத்திற்கும் எங்களுக்கு ஆதாரங்கள் அனைத்தும் பன்னீர்செல்வம் அவர்கள் மூலமாக கிடைக்கப்பட்டது. தற்பொழுது உங்களுக்கு சிறைக்கு செல்ல வேண்டுமா அல்லது பதவி வேண்டுமா என்பதற்கேற்பதான் இவரது மிரட்டலும் இருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நீங்களா அதிமுகவின் முழு அதிகாரத்தையும் பன்னீர்செல்வம் அவர்களிடம் கொடுக்காமல் இருக்கும் பட்சத்தில் முழுமையாக அதிமுகவை ஓபிஎஸ் கைப்பற்றுவார். அதற்கு பிறகு கூண்டோடு நீங்கள் சிறைக்கு செல்வீர்கள், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்று தற்பொழுது நேரடியான மிரட்டல் விடுக்கும் பதிவு தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மட்டுமல்ல அவரது ஆதரவாளர்களுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த மாதிரியான அரசியல் ரீதியான விமர்சனங்கள் நாளுக்கு நாள் வருகின்றது. ஆனால் இந்த விமர்சனம் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கலாம். காரணம், மத்தியில் தற்பொழுது பாஜக ஆளுகிறது. ஆளும் கட்சியாக கடந்த ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவில் ஊழல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்ததாகவும், கொடநாடு கொள்ளை வழக்கும் சரி, டெண்டர் ஊழல் முறைகேடும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வர முடியாத அளவிற்கு மிகப்பெரிய கடுங்காவல் தண்டனை எங்களால் வாங்கித்தர முடியும் என்று நேரடியான தற்பொழுது மிரட்டல் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. பாஜக மாநில பொதுச்செயலாளர் ராம சீனிவாசன் அவர்கள் பேசியது சரியா தவறா என்பதையும், ஓபிஎஸ் அவர்களுக்கு முழு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று மிரட்டல் விட்டதை பற்றியும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.